பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? சீதா கிட்ட பக்கத்து வீட்டு பையன், ஆன்ட்டி, அங்கிள் கண்டிஷனை பார்த்தா எனக்கு இன்னும் நல்லா படல, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க ஆன்ட்டி அப்படின்னு சொன்னான். பதிலுக்கு சீதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அடிக்கடி அவர் இப்படிதான் சொல்லுவாரு, இப்பதான் கசாயம் வச்சு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது கோவிட் டைம் தம்பி, இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இவர் அட்மிட் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி அப்படின்னு தட்டி கழிச்சா. ஆனா பக்கத்து வீட்டு பையன் காரை எடுத்துட்டு வந்து, அங்கிள் வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கொண்டு போய் பார்க்குறேன் அங்கிள் அப்படின்னு கார்ல ஏத்திக்கிட்டான். சீதாக்கு ஒண்ணுமே புரியல, வேற வழி இல்லை, வீட்டை பூட்டிக்கிட்டு அர்ஜென்ட்டா அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கார் போச்சு. அதுக்கப்புறம் வீல் சேர் வச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போனாங்க. எமர்ஜென்சில கொண்டு போனனால உடனே ஐசியூ வார்டில் வச்சுக்கிட்டாங்க. சீதாக்கு என்ன சொல்றது, யாரை போய் கேட்கறதுன்னு புரியல. உள்ள இருந்து வேகமா ஒரு நர்ஸ் வந்தா, உங்களை டாக்டர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா. சீதா பயந்துக்கிட்டே டாக்டரோட அறைக்கு போனா. டாக்டர் வாய்க்கு வந்தபடி சீதாவை திட்டினாரு. ஏம்மா, அவர் 2 நாளா வலின்னு துடிச்சிருக்கிறாரு, கசாயம் பண்றேன் அது பண்றேன்னு வீட்டு வைத்தியம் பண்ணிருக்கீங்க, அவருக்கு மைல்டு அட்டாக் 2 முறை வந்திருக்கு, இப்பவும் அவரோட கண்டிஷன் மோசமா தான் இருக்கு, இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு கோவமா பேசினாரு. சீதாக்கு ஒண்ணுமே புரியல. அழுதுகிட்டே வெளியே வந்தவ போன் எடுத்து எல்லாருக்கும் சொன்னா, தயவு செஞ்சு வேண்டிக்கங்க, என் கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு. கடவுள் தயவுல மறுநாள் அவங்க வீட்டுக்காரு நல்லாயிட்டாரு. இப்போ டாக்டர் கூப்பிட்டாரு. அம்மா, ஓரளவுக்கு காப்பாத்தியாச்சு, ஆனா இனிமேல் பக்குவமா அவரை பார்த்துக்கணும், சரி சரி இந்த பில்லை போய் கட்டிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்தாரு. பில்லை பார்த்த சீதாக்கு தலையே சுத்திக்கிட்டு வந்துருச்சு. என்னங்க, இந்த கதையில வர சீதா வேற யாரும் இல்லை, உங்க கீதா தான். என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான். என் கணவரை கர்த்தர் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. அப்புறம் இன்னைக்கு வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சங்கீதம் 91:10. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில வியாதியோ அல்லது வேறு எந்த விதமான போராட்டமோ பொல்லாப்பா உங்களுக்கு சூழ்ந்து இருந்தாலும் அது உங்களுக்கு நேரிடாம காத்துக்கொள்வார். அதாவது அது உங்களை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்வார். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, அப்புறம் ஏன் கவலையா இருக்கீங்க? God bless you all.